வணக்கம் மக்களே, நான் தான் மாண்புமிகு மனிதன் சேனலோட குபேந்திரன் பேசுகிறேன். கடந்த வாரம் நிஃப்டி வீடியோ போட முடியல, பட் இன்றைக்கி விடுமுறைங்கிறதுனால கொஞ்சம் நேரம் கிடச்சிச்சு. அதான் ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்போங்க போட்டுட்ருக்குறேன். ஸோ நிஃப்டி நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் டவுன் ட்ரெண்டுக்கு போயிட்டுருக்கிறேன்னு சொல்ல வருது. ஸோ மந்த்லி கேண்டிலில் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணி கீழே போகும் பட்சத்தில் இன்னும் ஃபர்தராக கீழே அவர் வருவார். ஆனால் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாமல் இங்கே சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சு, இந்த சப்போர்ட்டுங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல எடுக்கிறது சரியான சப்போர்ட் எடுக்கிறது வாய்ப்பு இல்லை. இந்த சப்போர்ட்டில் சப்போஸ் எடுக்க வேண்டிய இடம் வந்ததுன்னா 21,640 தான் சப்போர்ட் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து எடுத்தோன்னா அது ஒரு ப்ராப்பர் சப்போர்ட்டு, அந்த ப்ராப்பராக மேலே போகிறது சான்ஸ் இருக்குது. எப்போதுமே விட்ட குறை தொட்ட குறையாகும் போது, ஸோ இப்போ அவங்க வந்து சப்போர்ட்டை எடுத்து மேலே போடுவாங்க. இந்த ஒரு 1 வரைக்குமோ அல்லது 0.5 24,260 வரைக்கும் போய்ட்டு மீண்டும் கீழே திரும்ப அடுத்த ஃபர்தராக வந்துட்டு இங்கே இதுக்கு கீழே வந்து சப்போர்ட் எடுத்து போகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ எங்கெங்கே சப்போர்ட் எடுப்பாங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். ஆனால் இப்போ ட்ரெண்ட் வந்து டவுனில் இருக்குது பாருங்கள். மாதத்துலேருந்து 1, 2, 3, 4 கடந்த 5 மாதமாக வந்து தொடர்ந்து செல்லிங்கில் தான் இருக்குது. இந்த இடையில் ஏற்படக்கூடிய மார்க்கெட்டு க்ரீன் தெரியதை வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டு இப்போது பையிங்கில் இருக்குன்னு நினைக்காதீங்க. மார்க்கெட்டு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இதில் என்ன செய்யலைன்னா, நீங்கள் வந்து உங்கள் போட்ட முதல்ல தப்பிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் பார்க்க முடிஞ்சு. இதில் சிறந்த லாபத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியாது. இந்த காலகட்டம் லாபம் சம்பாதிக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுனால ஸ்டாக்கில் ஆப்ஷன் பண்ணுறது மூலமே சில சம்பாதிக்க முடியும். அதுவும் கரெக்டான நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். இப்போது நம்ம வீக்கில் வச்சு பார்ப்போம். இதே வீக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சுருக்கான் பாருங்கள். அந்த ட்ரெண்ட் லைனை என்ன வேணாலும் வந்து பிரேக் பண்ணி மேலே போகணும் முடியல. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகும் பட்சத்தில், சரிங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் பாருங்கள், இப்போ ட்ரெண்ட் லைனை போட்டு வச்சுருக்கோம். சும்மா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டு நீங்கள் பாருங்கள், எங்கேயுமே இதை டச் பண்ண முடியாத அளவுக்கு தான் போயிட்டுருக்கு, சரிங்களா. ஸோ இதுக்குள்ளே தான் இந்த ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே பிரேக் பண்ணி மேலே போக மாட்டேங்குது. ஸோ மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தராக உங்களுக்கு இந்த மேலே போகிற பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, தோராயமாக இப்போ பாருங்கள் 23,918க்கு மேலே போனால் தான், அதாவது கொஞ்சம் அடுத்த 23,600 வரைக்கும் போவாங்க. அதுக்கு முடிஞ்சுன்னா அடுத்து போகிற சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ரிஜெக்ஷன் தான் இருக்குதுங்கும் போது மேலே ஃபஸ்ட்டு வீக்லி கேண்டில் வந்து உங்களுக்கு க்ரீனில் தெரிகிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி க்ரீனில் தெரிஞ்சாலும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து பெரிய பிரயோஜனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. பாருங்கள், எல்லாமே டோஜி அண்டர் ப்ரெஷரில் தான் செல்லிங்ஸ் இருக்குது. ஸோ இப்போது நாம் இந்த வார செவ்வாய்க்கிழமை முடியும் போது இந்த கேண்டில் ரெட்டில் முடியுதா க்ரீனில் முடியுதான்னு பார்க்கலாம். இங்கே ஒருவேளை சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக உங்களுக்கு இந்த 24,500 வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ தூரம் போகுமாங்கிறது தெரியல. டெக்னிக்கல் படி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வாய்ப்புகள் இருந்தாலும் அவன் அதிகபட்சம் 23,400 தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே விட மாட்டாங்க. ஏன்னா செல்லர்ஸ் அவ்வளோ வந்தாலும் விற்கிறது ரெடியாக இருக்காங்க. 23,000 தொட்டாலே உடனே வந்து பண்டலாக விற்கிறதுக்கு அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. 22,000 இந்த போர்டு போடுறவங்க 23,000 விடுவாங்களான்னு யோசிச்சு பாருங்கள் வந்து. ஸோ அதனால் யோசிச்சு பார்த்துக்குங்க. நீங்கள் இப்போ டேயில் வச்சு பார்த்தோம்னா இதே நம்ம வந்துட்டு பாருங்கள், டேயில் வந்து இந்த தொடர்ந்து கடந்த 1, 2, 3, 4 இந்த சின்ன க்ரீன் கொடுத்தா கூட அவங்களால வந்து மேலே கொண்டு போக முடியல. ஏன்னா அங்கே எப்பப்பெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன்கிட்ட போகிறாங்களோ அப்பப்பெல்லாம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து மாட்டிக்குது. ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து மாட்டும் போது மீண்டும் என்ன செய்யணும், கீழே தான் வைக்க வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுதான் நடக்கும். எப்பப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன்கிட்ட போகும்போதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா யூ வில் பி ப்ராஃபிட்டபிள். அந்த மாதிரி நீங்கள் அசம்ஷன் எடுக்கிறதோ அல்லது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு எடுக்கிறதோ, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகலாம், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆகலாம். ஏன்னா டிபெண்ட்ஸ். ஏன்னா மற்றவங்க இதில் ட்ரேட் பண்ணுறவங்க மனநிலை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சரியான லாபத்தை சம்பாதிக்க முடியும். ஆனால் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா ஓரளவு நீங்கள் எடுக்கிற பொசிஷன் கரெக்டாக இருக்கும்போது லாபம் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு எதிராக வந்து ட்ரெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு நஷ்டமாக வரும். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ண மட்டும் போதும். ஆனால் இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இதை 4 ஹவரில் வச்சு பார்ப்போம். 4 ஹவரில் வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் ஏற்கனவே வந்து ரீசன்ட் ஹைக்கும் லோவுக்கும் வந்து நம்ம ஃபிபனோசி போட்டு வச்சுருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 22,800 தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகாத வரைக்கும் இது மார்க்கெட் மேலே போகணும்னு நம்பாதீங்க. நம்புனீங்கன்னா நீங்கள் நஷ்டப்படுவீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த சப்போர்ட்டு ப்ராப்பர் சப்போர்ட்டாக தெரியல. ஏன்னா இன்னும் வாருக்கான 2 வாரம் போகும் அப்படிங்கிற மாதிரி மானஸ்தன் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ நம்ம மானஸ்தன் கையில் தான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்குது. ஏன்னா இந்த மார்க்கெட்டை எப்படியெல்லாம் பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு நம்ம ஊரில் இருக்க மோடி மஸ்தானும் அவருக்கு வித்த காமிச்சிட்டு இருக்கிறாருங்கிறது தான் உண்மை.
ஆனால் பாவம் அப்பாவி மக்களோட பணத்தை அப்படி அள்ளி கொடுக்கறதில்ல. நம்ம ஊர் மோடி மஸ்தானும் இந்த மானசனும் சேர்ந்து விளையாண்டுருக்குறாங்கிறது தான் என் மனசுக்கு படுது. ஆக இது வந்து அவர்களோட ஒரு வித்து விளையாட்டு தான். இது பின்னாடி தெரிய வரும். ஒரு 20 வருஷம் கழிச்சுக்கு இன்றைக்கி வந்து எப்சன் மாதிரி எனக்கு ஒரு கப்ஸனுங்கிற ஃபைல் வரலாம். அதில் இந்த கப்ஸா விட்றா பார்ட்டிங்கெல்லாம் வந்து நாளைக்கு பேசலாம். வந்து பல பேர் மன்னிப்பு கேட்கலாம், பல பேர் ஏதாவது காரணம் சொல்லி போயிட்டுருக்கலாம். வந்து அவங்கவுங்க தரப்பு நியாயத்தை அவங்கவுங்க நியாயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை விட்டு தள்ளுவோம். இப்போ நம்ம இதை 1 ஹவரில் வச்சு பார்ப்போம். 1 ஹவரில் வச்சிங்கன்னா பாருங்கள், ஒரு 1, 2, 3, 4 கேண்டில். அதாவது நேற்று வந்துட்டு கடந்த வாரம் நேற்று பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு புல்லிஷில் முடிச்சிருக்கா சொல்கிறாங்க. இந்த 23,800 தாண்டாத வரைக்கும் இதை வந்து இந்த புல்லிஷ் நீங்கள் நம்ப முடியாது. ஏன்னா அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பெரிய ரெஜிஸ்ட்ரேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து 50 days மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்கே ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு எங்கே நம்ம எடுக்கலாம், எங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். பாருங்கள், இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட்டு. இந்த 22,800 23,000 நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்து வச்சிங்கன்னா நாளைக்கு மண்டே வந்து வச்சு செய்வாங்க. அப்போ தெரிய வரும் உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் கவரிங்கில் வந்துட்டு உங்கள் மார்க்கெட்டை ஏற்றுற மாதிரி காமிச்சு புட் ஆப்ஷன் எல்லாம் அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போது கால் ஆப்ஷன் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். நம்ம ஆளுங்க பிடிஎஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. மொத்த பேருக்கும் மண்டே ஸ்வாக கொடுத்துருவாங்க. ஸோ அன்றைக்கி எவ்வளோ பேர் ரிட்டைலர்ஸ் எங்கே இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள எப்படி காலி பண்ணுறதுன்னு யோசிக்கிறது தான் எஃப்ஐயோட ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மோடி மஸ்தான வேலையும் மானசனும் ரொம்ப தீவிரமாக செயல்படுறாங்க. அவங்க நோக்கம் வாறு கிடையாது. இந்த மாதிரி வறுமையில் வாடுறவங்ககிட்ட பணத்தை வாரி கொண்டு போகணுங்கிறது தான் அவங்க நோக்கம். இதுக்கு வாருங்கிறத காமிச்சு உங்களை வந்து ஒரு காரணம் வச்சுக்கிறாங்க. எப்போதுமே அவங்க செய்கிற தப்புக்கு வந்து ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நியாயப்படுத்திட்டு இருப்பாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. நாம் இதை 15 நிமிஷத்தில் வச்சு பார்த்தா கூட பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவன் ஒரு ஹையில் தான் போயிருக்கான். அதாவது 15 நிமிஷத்துக்கு கூட அவன் வந்து ஹை ட்ரெண்டுக்கு மாறல. சரிங்களா, ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு தான் மாறி இருக்கிறான் ஹை ட்ரெண்டுக்கு. 5 மினிட்ஸ்க்கு மாறினவன் அங்கே ரிஜெக்ஷன் ஆகிட்டான். ஸோ இந்த ரிஜெக்ஷன் இந்த ப்ளூ லைன் வரைக்கும் தான் மேலே போகிறதுக்கு பார்த்துக்குங்க. ஸோ நான் இந்த லெவல் வாங்குங்க இங்கே வீங்கன்னு சொல்கிறதுக்கு நான் பைசெல் கால் கொடுக்குற ஆள் கிடையாது. வந்து ஐம் ஜஸ்ட் ஒன்ல ஃபார் டீச்சிங். என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு டீச் பண்ணுறேன். நான் ப்ரொஃபஷனல் செபி ரிஜிஸ்டர் அட்வைசரும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னோடய பயிற்சி வகுப்பில் கலந்துக்குங்க. இலவசமாக அந்த பயிற்சி வகுப்பு கொடுத்துட்ருக்குறேன். கடைசி ஒரு நண்பர் இருக்கிற வரைக்கும் அந்த பயிற்சி நான் தொடர்ந்துட்டுருப்பேன். கடைசி நண்பர் வேணான்னு திரும்பி போகிற வரைக்கும் அந்த கடைசி நண்பர் இருக்கிற வரைக்கும் நிச்சயம். ஏன்னா ஒருத்தர் லாபம் அடைஞ்சி நான் சந்தோஷமாக இருந்தாலும் அது எனக்கு சந்தோஷமான விஷயம் தான். நான் ஜெயிச்சதாக தான் அர்த்தம். என்னை பொறுத்தவரைக்கும் பணம் சம்பாதிக்கிறது இல்லை, நம்ம சொல்கிறத கற்றுக்கிட்டு அவங்க சம்பாதிச்சு சந்தோஷமாக இருந்தாலே போதும் எனக்கு. அந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணம் உள்ள மனசு தான் எனக்கு. சரிங்களா, மற்றபடி பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. அதனால் நான் இந்த வழியை யாருக்கு பிடிச்சிருக்குதோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. இதை நான் இதுக்கான சில வரிமுறைகள் மட்டும் சொல்லிக் கொடுப்பேன் ஒழிஞ்சு இது சரியான வழியா தப்பான வழியான்னு நான் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய மனசன் கிடையாது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எங்கே எடுக்கணும், எப்படி லாபத்தோடு நம்ம டெய்லி 2000, 3000, 1000 அப்படின்னு நம்ம ப்ராஃபிட் பண்ணுங்கிறத பற்றி ஒவ்வொரு வாரமும் சண்டே நான் வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். அது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தெரியலாம், பட் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் பிஸ்தா. சரிங்களா, ஓகே. ஒவ்வொருத்தையும் புரிஞ்சிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. புரிஞ்சிக்கிறவங்க நிச்சயமாக லாபம் பண்ணிட்டுருக்காங்க. அதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒருத்தரை மாறணுமா, உடனே நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. உங்களை நான் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா பிடிச்ச வீடியோ பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பொறுமை பார்த்ததுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நீங்கள் ட்ரேட் பண்ணி ஜெயிக்கணும், அதுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.